பங்காளி நாங்க அடிப்போம் குடிப்போம், நீங்க வாயை முடி கம்னு இருக்கணும். ஏன்னா எப்படியும் நாங்க தான் ஜெயிக்க போறோம் தெரிஞ்சு போச்சு. சாம்பியன்ஸ் சச்சின் பாய்ஸ். ஒழுங்கா பவுலர்ஸ் ஒழுங்கா யூஸ் பண்ண தெரியல. யார் யார் எப்படி போடுறீங்க நீங்க அப்படி இருந்தா இந்த ஆனாலும் ஒருத்தன் தானே கேப்டன். கொஞ்சம் இவங்களுக்கு நல்லா இருந்திருக்கும், நல்லா இல்ல. to see Dhoni but Dhoni don't play today. பிளே ஆஃப் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க சிஎஸ்கே. திருப்பியும் வந்தா திருப்பியும் அடிப்போம், திருப்பியும் அடிப்போம். வாய் தான் ப்ரோ எல்லாத்துக்கும். இல்ல கடப்பற புதுசா அடுத்த வருஷம் பார்க்கலாம். இந்த வருஷம் கிடையாது, டாப்புக்கு போவாங்க. டாப் 2ல இருக்குப்பா. இப்போ ஆள்ற பரம்பரை நாங்க ப்ரோ. இனிமே ஆள்றது நாங்க தான். என்ன கப்படிக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்கா? கம்பல்சரி ப்ரோ, நாங்க தான் அடிப்போம். இப்போ பிளே ஆஃப் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க சிஎஸ்கே. திருப்பியும் வந்தா திருப்பியும் அடிப்போம், திருப்பியும் அடிப்போம். வாய் தான் ப்ரோ எல்லாத்துக்கும். இல்ல அவனால அவங்க 18 வருஷமா நீங்க அடிக்கல. 18 வருஷமா அடிக்கல. நாங்க 18 வருஷமா அதுவும் சொல்லிட்டு நாங்க திட்டலையே யாரையும். விராட் கோலி திட்டல, ஆர்சிபியை திட்டல. இவங்க ஒன்னா 4 மேட்ச் விட்டதுக்கே சிஎஸ்கே திட்டுறாங்க. தோனி அடிக்கல அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல ப்ரோ. ஒரு பொண்ணு வந்து திட்டு போகுது கோலிய, என்ன துப்புது, காரி துப்புது. அடுத்தது ஒரு மேட்ச் ஜெயிச்சோடனே அடுத்தது ஆர்சிபி தான் அப்படின்ட்டு. அது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பா இது. ஆர்சிபி ஃபேன், சிஎஸ்கே தேசி ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படி இருக்கணும். அந்த மாதிரி கரெக்டா இது பண்றதுல ரொம்ப பேடா இது பண்றாங்க, ரொம்ப பேடா இருக்காங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் ரொம்ப பேடா இருக்காங்க. ஏன் நாங்க ஒரு மேட்ச் அவங்கள அந்த மாதிரி 24ல தோத்தாங்கன்னு பண்ணதுக்காக சிஎஸ்கே சூப்பர் ஃபேன்லாம் அந்த மாதிரி சொல்றாரு. அவங்க டிஜே இல்லைன்னு. அந்த டிஜே ஃபர்ஸ்ட் பண்ணதே இவங்க தான். விஜய் சர்மா நீங்க பண்ணது உண்மைதானே? இப்ப டிஜே வந்து சாம்பார் ஸ்டார்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் அவன் அவருக்கு தெரியாது. குழந்தை மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றாங்க ப்ரோ. என்ன ப்ரோ, சிஎஸ்கே தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது இட்லி வடை தோசைன்ட்டு. இப்ப குழந்தை மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அம்மா அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க. இவங்க அடிக்கிறாங்க சொல்லிட்டு அம்மாவை கூட்டிட்டு வராங்க. என்ன இது குழந்தை மாதிரி என்ன டெஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க. இதுல டெஸ்ட் மேட்சா பெஸ்டான மேட்ச். அந்த ஃபீல்டிங்ல இறக்கி விட்டு ஆடுறோம். நான் 280 அடிப்பேன், தப்பு 2வது தப்பு நாங்க தான் சொல்லிட்டு துள்ளின்னு இருக்காருங்க. இப்ப கமெண்ட்ஸ் வர ஆச்சு பாத்தீங்களா? எப்படி நீங்க வந்து பெரிய எங்க டீம் மேட்ச் தான் பரவாயில்ல, டாப் கீழே மும்பை கடப்பாறை நீங்க சொருவிட்டீங்க ஏடா கூடுமா இதான் சொல்லுவானுங்க. அவங்கள கலாய்க்க முடியாது. நம்ம பங்காளி நாங்க அடிப்போம் குடிப்போம், நீங்க வாயை முடி கம்னு இருக்கணும். ஏன்னா எப்படியும் நாங்க தான் ஜெயிக்க போறோம் தெரிஞ்சு போச்சு. அடுத்தது உங்ககிட்ட தான் வரும் ஆர்சிபி நிரந்தர லாலிபாப். நீ எங்க போறீங்கன்னா கம்ப்ளைண்ட் கண்டிப்பா போவோம். இவனுங்களே 2 வருஷத்துக்கு அப்பதான் வந்தானுங்க போன வருஷம். நம்ம 5 வருஷம் கப் அடிச்சு 17 வருஷம் 16 வருஷமா நம்ம ஃபைனல்ஸ் வந்திருக்கோம். இவங்க பிள்ளைக்கு பச்சு அவங்க சொல்லுவாங்க 6வது கப்பு நம்ம தான். யாரோனா இவங்க அப்பா அம்மா நம்மளுக்கு தான். வந்தாரு சென்னைக்குல வந்தாரு ப்ரோ. இப்ப அது தெளிவா சொல்லணும். ஏன்னா இப்ப மத்த பிளேயர் இல்ல உட்கார வச்சு எல்லாத்தையும் காட்டுறது. கோலி உட்கார வச்சு ஆடுறாரு, கோலி என்னன்னா வின் பண்றோம் அப்படி சொல்றாங்க. நம்ம தவளை வந்து என்னையே நம்பாதீங்கடா. எனக்கு 44 வயசு ஆயிடுச்சு. பாவம் இல்ல ஆயிடுச்சு. நீங்க வந்து அடுத்த ஃபியூச்சர்ல வந்து என்ன நம்பாம நீங்க உங்க இன்டர்நெட்ல ஆடுங்கடா. என்னென்ன பேச்சு பண்ணணும், என்னென்ன போலிங்களோ நீங்க கேதர் பண்ணி நீங்க உங்க இதுல பாங்க. ஒரு ஃபியூச்சர் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்காங்க. கடப்பாறையா இருந்த டீம் இப்படியா இருக்கு. என்ன ப்ரோ பண்றது? இல்ல இவன் தான் இல்ல ஹம்சா 3 பேரை கூட்டு வந்து அடி வாங்க வேண்டியதா. உள்ள ஒருத்த ஹம்சா இருக்கான் ப்ரோ எங்க டீம்ல. 3 பேர் ப்ரோ. ஹார்திக் ஹம்சான்னு ஒருத்தர் இருக்கான். அவன தூக்கிட்டு தூக்கறலாம் இல்ல. கேப்டன்சி மெட்டீரியல் இல்ல ப்ரோ. ஹி இஸ் நாட் கேப்டன்சி மெட்டீரியல். சி லாஸ்ட் 3 இயர்ஸ் பாத்துட்டு வந்து விராட் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. ஜிடி விளையாடி செஞ்சு கொடுத்தாரு. ஓகே இல்லன்னா சொல்ல சி பவுலிங் ரொட்டேஷன் யூஸ் பண்ணோம். டாஸ் இப்படி லாஸ்ட் 2 மேட்சா பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ணல அவங்க. லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே டாஸ் ஜெயிச்சு அவங்க எதுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் சிஎஸ்கே வாழ விட்டாங்கன்னு தெரியல. சிஎஸ்கே வால 180 சேஸ் பண்ண முடியாது. இன்னைக்குமே அதே கதை தான். ஒரு 30 ரன் ஷாட், ஒரு 180 ரன்ஸ் பிளஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா மேபி சேசிங் கொஞ்சம் டஃப் கொடுத்துடலாம். ஒன் சைடா போயிடுச்சு இது. சஞ்சு சாம்சனும் ஆடல. பட் ஓகே தான். மனசு கஷ்டமா இருக்கு. வீட்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் இயர் கப் என்ன கேப்டன் மாத்திடுவாங்களா இவங்க? தெரியல ப்ரோ. என்ன ரிஃப்ட் உள்ள போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. பட் அந்த ரிஃப்ட் பத்தி ஒண்ணும் தெரியல. ரோஹித் அவுட்னு சொல்றாங்க. எல்லாரும் பேச வேண்டியதா இருக்கு. ரோஹித் கிட்ட ஒரு ஃபைனல்ஸ் யாருமே ஜெயிக்கல ப்ரோ. 6 வருஷம் எல்லாம் போட்டு வந்து அடி வாங்கினாங்க. ஒரு ஃபைனல்ஸ் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஸ்டீவ் ஸ்மித் கேப்டன்சி பண்ணி 16-17 6 வருஷத்துல வந்து அடி வாங்கினாங்க. அதெல்லாம் தெரியாது போல. அதெல்லாம் ஹிஸ்டரி எடுத்து பேசுவாங்க அவனுங்க. அதெல்லாம் பண்ண முடியாது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல புட்டா ஜெயிச்சாலே டை தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டாங்க. தோனி பார்க்கலன்னு கொஞ்சம் வருத்தம் தான். இதே மாதிரி திரும்ப வருவான்னு நினைச்சீங்களா?
கண்டிப்பா வருவாரு, திரும்ப கம்பேக் பண்ணுவாரு அப்படின்னு டோனி நம்புறாங்க. அதே மாதிரி நம்ம சென்னை டீம் செமி ஃபர்ஸ்ட் பிளே ஆஃப்குள்ள போகணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். போவாங்களா? போவாங்க, கண்டிப்பா போவாங்க. கண்டிப்பா நம்ம கான்ஃபிடன்ட் இருக்கு. ரோஹித் சர்மா வந்தாதான் ப்ரோ. அவர்தான் ஏதோ இன்ஜுரின்னு சொல்றாங்க. இன்ஜுரி ப்ரோ. அவர் ரீசெண்டா போட்ட போஸ்ட் பாத்துட்டீங்களா? ஆரஞ்சு வச்சு போட்டிருந்தாரு. அந்த மேட்ச்ல இறங்க வேண்டியது, இப்பயும் இறங்க வேண்டியது என்னன்னு தெரியல. ஏன்னா இவங்க அத்திக்குக்கும் அவருக்கும் சரி செட் ஆக மாட்டேங்குதா? இருக்கலாம். அத்திக்கு யாருக்குமே செட் ஆக மாட்டேங்குது. ஒழுங்கா பவுலர்ஸ் ஒழுங்கா யூஸ் பண்ண தெரியல. யார் எப்படி போடணும் தெரியல. கேப்டன்ஸ் அந்த அளவுக்கு எஃபெக்டா இல்ல. அதனால இந்த வருஷம் முடிஞ்சு வச்சு உங்களுக்கு நெக்ஸ்ட் உங்களுக்கு சிஎஸ்கே முன்னாடியே ஜெயிச்சிருக்கலாம். அடிச்சு லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போய் ப்ரோ 2027 ஓ ரியல் குஜிலி மஸ்ட் ப்ரோ. என்ன இருந்தாலும் பங்காளி, நம்ம பங்காளி. ஆனா ஆர்சிபி மாதிரி கிடையாது, எல்லாம் பங்காளியை முடிச்சு விட்டாச்சுன்னா பிளே ஆஃப் போவீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா போனாலும் போவாடி சிஎஸ்கே ப்ரோ. ஆல்வேஸ் சிஎஸ்கே. தோனியை மிஸ் பண்ணீங்களா நீங்க? கண்டிப்பா அவர் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. சென்னையில வந்துட்டாரு அவரு. ஆனா இந்த மேட்ச்க்கு வரலையே. பட் அடுத்த மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்த மேட்ச் வருவாரு நம்பிக்கை. மை சாம்பியன்ஸ் சச்சின் பாய்ஸ். ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே ஒரு நல்ல வின்னிங் ஷாட்டா தான் இருந்துச்சு. எல்லாமே மெதுவா அடிச்சிடலாம், ஒரு பால் ஒன்னு போயிடலான்னு கூட அடிக்க ஆரம்பிச்சு முடிச்சாங்க. இந்த ரன் இவ்வளவு சேஸ் ஆனா ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் நம்ம ஃப்ளோல போயிடலாம், விக்கெட்ஸ் விடாம கடைசி மேட்ச் வரைக்கும் போய் ஜெயிப்போமே அது மாதிரியா? கண்டிப்பா கடைசி அதுவும் தோனி இருந்தா கண்டிப்பா நம்மகிட்ட ஒரு பல்பிளேஷன் இருக்கும். ஓகே, நல்லா ஃப்ரீயா போச்சு. தோனி வேற எதிர்பார்த்தீங்களா? தோனி எதிர்பார்க்கல. பஸ் சஞ்சு சாம்சன், இப்போ தோனி இருந்தாருன்னா சஞ்சு சாம்சனுக்கு வேலை எல்லாம் போயிடும். அவர் ரீப்ளேஸ்மென்ட் கரெக்ட் இருக்கட்டும். சஞ்சு சாம்சன் தான் கரெக்டான ஆளு இப்போதைக்கு. கப்படிக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இந்த வாட்டி சிஎஸ்கே தான் 6 ஸ்டார் வச்சுதான். அப்புறம் பஞ்சாப்ல அடிக்க முடியுமா? பஞ்சாப் பறக்க விட்டுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா கொஞ்சம் பஞ்சாப் பறக்க விடுறது. சஞ்சு சாம்சனை பார்த்தா நம்பிக்கை வருது. பேட்டிங் சுத்தமா போச்சு. கேப்டன்சி அது எப்படி பண்றாரு? எதுவுமே சரியா இல்ல. மேட்ச் பார்க்கும்போது இதுக்கு வரைக்கும் நாம மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் பாக்குறோம். ஒரு கடைசி வரைக்கும் ஃபைட் இருக்கும். அந்த ஃபைட்டே இல்ல. என்னமோ வந்து நம்ம ஈவன் ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்க மேட்ச்லாம் இப்போ வந்து மொக்கையா போயிடுச்சு. பஞ்சாப் மேட்ச் ஆர்சிபி தான் இப்ப நம்பர் 1. நமக்குள்ள அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி வந்து பார்த்தா அதெல்லாம் உண்மைதான். வேஸ்டா தான் இருக்கு. இதுல வந்து டீம் கண்டிப்பா நிறைய சேஞ்சஸ் பண்ணும். ஏன்னா அத்திக்கு கேப்டன் தூக்கிடணும். அப்படின்னு சொல்ல மாட்டேன். அதுவும் ஒண்ணு. மொத்தமா அதிக மேலயும் பிளேம் பண்ண முடியாது. பேட்டிங்லாம் அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்டென்ட் ஆட மாட்டேங்கிறாங்களா? நீங்க இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து எஃபர்ட்டே போடாம ஜெயிச்சிட்டாங்க. நீங்க ஒரு ஈஸியா ஜெயிச்ச மாதிரி இருக்கு. டஃப் பிட்ச்னா வந்து ரன்னே போயிருக்காது. ஆனா இங்க பாக்கும்போது ஒரு பால் கூட ஹார்திக் பேட்லயே பண்ணல, அடிக்கவே முடியல. இவனுக்கு நல்லா இருந்திருக்கும், நல்லா இல்ல ப்ரோ. ஸ்ட்ராங்கான டீம். 5 கேப்டன்ஸ் வச்சிருக்கீங்க. 5 கேப்டன்ஸ் வச்சிருக்கோம், ஒரு கேப்டன் தப்பா வச்சிருக்கோம். We are coming for you. Get ready. 5 stars orders. RCB நம்புறீங்க? மும்பையே போட்டோம். மும்பை ஆல்ரெடி எல்லாருமே போட்டாயில. பாத்துக்கலாம். We are not for comeback super kings. பாத்துக்கலாம். நம்புறீங்க? ஃபைனல்ஸ் போலாம். போவோம். 6 கப். தல கடைசி மேட்ச் கப் அடிச்சு ரிட்டையர் பக்காவா நம்புறீங்க? நம்புறோம்ல. நடக்குது.